வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போலாம் பாத்தீங்கன்னா, ஊட்டச்சத்து பத்தி ஒரே குழப்பமா இருக்கு. எத நம்புறதுன்னே தெரியல, இல்லையா? இந்த நேரத்துல தாங்க மைக்கேல் போலோனோட உணவு விதிகள், அதாவது ஃபுட் ரூல்ஸ் புத்தகம் ரொம்ப உதவியா இருக்கு. எப்படி சிம்பிளா அதே சமயம் புத்திசாலித்தனமா சாப்பிடலான்னு இது வழிகாட்டுது. நம்ம ஆதாரம் இந்த புத்தகத்தோட சுருக்கம். அப்புறம் சில வழிகாட்டி பகுதிகள். இதுல இருந்து நம்ம அன்றாட சாப்பாட்டுக்கு உதவுற விதிகள், அந்த பழைய ஞானம், அதையெல்லாம் எப்படி எடுக்கலான்னு பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி, வாங்க போலோனோட இந்த உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ம் மைக்கேல் போலன் உணவு விவசாயம் பத்தி ரொம்ப ஆழமா எழுதுற ஒரு முக்கியமான ஆளு. நீங்க அத ஓம்னிவோஸ் டிலமா மாதிரி புக்ஸ் பார்த்திருந்தா தெரியும். நாம என்ன சாப்பிடுறோம், அது எங்கிருந்து வருதுங்கிற சிக்கல் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த உணவு விதிகள் ஒரு சட்டம் மாதிரி இல்ல. இது பல கலாச்சாரங்களோட பாரம்பரியம், கொஞ்சம் அறிவியல், கொஞ்சம் பொது அறிவு, இதுல இருந்து எடுத்த சிம்பிளான வழிகாட்டுதல் தான். ஓஹோ, அப்படியா? நம்மள கட்டுப்படுத்துறதுக்கு இல்லையா? இல்லவே இல்ல. இது உங்களுக்கு உதவுற மாதிரி. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த புத்தகம் 3 முக்கியமான ஐடியாவ பிரிச்சிருக்காரு, அப்படிதானே? ஆமா. முதல்ல உண்மையான உணவை சாப்பிடுங்க, ஈட் ஃபுட். ரெண்டாவது? ரெண்டாவது, அந்த உண்மையான சாப்பாட்டுக்குள்ளேயும் பெரும்பாலும் தாவரங்களா சாப்பிடுங்க, மோஸ்ட்லி பிளான்ட்ஸ். மூணாவது? அதிகமா சாப்பிடாதீங்க, நாட் டூ மச். அதேதான். சரி, ஒவ்வொன்னா பாப்போமா? முதல்ல உணவு சாப்பிடுங்கள். இப்போ இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல எது நிஜ சாப்பாடு, எது சாப்பாடு மாதிரி இருக்கிற பொருள், அதாவது ஃபுட் லைக் சப்ஸ்டன்சஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு போலனோட முதல் விதியே ரொம்ப சிம்பிள். உணவு சாப்பிடுங்கள். இது ரொம்ப எளிமையா இருக்கே. ஆமா, பார்க்க எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது இயற்கையா கிடைக்கிற நம்ம பாட்டி காலத்துல இருந்தே இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட சொல்றாரு. ஓ, புரியுது. இதை இன்னும் தெளிவாக்க அவர் சொல்ற இன்னொரு அருமையான விதி: உங்க கொள்ளு பாட்டியால உணவு என்று அடையாளம் காண முடியாத எதையும் சாப்பிடாதீங்க. இது செம்மையா இருக்கே. யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்குவீஸ் பண்ற தயிர் டியூபு, இல்ல கலர் கலரா இருக்கிற தானியம், இதெல்லாம் நம்ம கொள்ளுப்பாட்டி சாப்பாடுன்னு ஒத்துப்பாங்களா? கஷ்டம்தான். இது ஒரு பவர்ஃபுல்லான யோசனை. ஏன்னா இது நம்மள இந்த செயற்கை பொருட்கள், ரொம்ப பதப்படுத்தின சாப்பாடு, இதுல இருந்தெல்லாம் விலக்கி வைக்குது. ஆமா, பழைய சிம்பிளான சாப்பாட்டுக்கு நம்மள திருப்புது. கரெக்ட். இந்த முதல் பகுதியில போலன் சில விஷயங்களை தவிர்க்க சொல்றாரு. நிஜ சாப்பாட்டை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல, ஒரு பொருள்ல 5க்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ் இருந்தா, இல்ல அதோட பேர்லாம் நம்மளால சொல்லவே முடியலனா, இல்ல நம்ம சமையலறையில சும்மா கிடக்காத கெமிக்கல்ஸ் மாதிரி இருந்தா. ஆமா, அதையெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நிறைய பொருள்னா நிறைய ப்ராசஸிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். இயற்கை தன்மை கம்மி. சரி, அடுத்தது. ரெண்டாவது, சர்க்கரை. குறிப்பா இந்த ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கிறது, இல்ல ஒரு பொருளோட முதல் 3 இன்கிரீடியன்ஸ்ல 1 சர்க்கரையா இருந்தா அதையும் வேணாங்கிறாரு. அது ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்ல, இல்லையா? நிச்சயமா. மூணாவது, இந்த ஆரோக்கியம்னு சொல்லி வர்ற கிளைம்ஸ், கொழுப்பு கம்மி, இதயத்துக்கு நல்லதுன்னு கவர்ச்சியா லேபிள் ஒட்டிருப்பாங்கல்ல, அதையும் தவிர்க்க சொல்றாரு. என்னது? ஆரோக்கியம்னு சொல்றத ஏன் தவிர்க்கணும்? அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா போலன் என்ன கவனிச்சிருக்காருன்னா, இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய ப்ராசஸ் பண்ணின பொருட்கள் மேல தான் அதிகமா வருது. ஓ, அப்படியா? ஆமா, நிஜமான முழு உணவுகள், அதாவது காய்கறி, பழம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விளம்பரம் தேவைப்படுறதில்ல. அதுங்க இயல்பாவே ஹெல்த்தி. அப்போ இந்த லைட் இல்ல லோ ஃபேட்னு சொல்றதும் இதே கதை தானா? கிட்டத்தட்ட அதேதான். கொழுப்பை குறைச்சிட்டு டேஸ்டுக்காக சர்க்கரையோ வேற ஏதோ ஒன்னையோ சேர்த்திருப்பாங்க. அதுவும் ஆரோக்கியம் இல்லாததா இருக்கலாம். சரி, புரியுது. அப்போ முதல் பகுதியோட மொத்த சாராம்சம் என்னன்னா, சிம்பிளான நமக்கு தெரிஞ்ச குறைஞ்ச பொருட்கள் இருக்கிற நம்ம பாட்டிக்கு தெரிஞ்ச உணவை சாப்பிடணும், இல்லாத ஒன்ன மாதிரி நடிக்கிற உணவுகளை தவிர்க்கணும். மிகச்சரியா சொன்னீங்க. ஓகே, நிஜமான உணவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கேள்வி, அந்த நிஜமான சாப்பாட்டுக்குள்ள எதை செலக்ட் பண்றது? இங்கதான் 2வது பகுதி வருது. பெரும்பாலும் தாவரங்கள், மோஸ்ட்லி பிளான்ட்ஸ். இதுக்கு சில டிப்ஸ் தராரு போலன். ஆமா, சூப்பர் மார்க்கெட் போனா அந்த கடையோட ஓரங்கள்லயே ஷாப்பிங் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா அங்கதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பழம், பால், இறைச்சி மாதிரி முழு உணவுகள் இருக்கும். நடுவுல இருக்கிற பகுதியில தான் ரொம்ப நாள் கெடாம இருக்கிற பதப்படுத்தின பொருட்கள் அதிகமா இருக்கும். நல்ல பாயிண்ட். இன்னொன்னு,
சீக்கிரம் கெட்டு போற மாதிரி இருக்கிற பெரிஷபிள் உணவுகளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. ஆ, ஏன்னா அது நிஜமான பொருள், பதப்படுத்தாததுன்னு அதுவே ஒரு அடையாளம் இல்லையா? ஆமா, ரொம்ப நாள் கெடாம இருக்குன்னா அதுல ஊட்டச்சத்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா உழவர் சந்தைக்கு போறதும் ரொம்ப நல்லது. விவசாயி கிட்ட நேரடியா வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சில விதிகள் இருக்கு. முதல்ல நீங்க வாங்குற பொருளை அதோட ஒரிஜினல் வடிவத்துல கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி? அதாவது, இது செடியா எப்படி இருந்திருக்கும், இல்ல மரத்துல எப்படி காய்ச்சிருக்கும், இல்ல இது என்ன விலங்கு, அப்படி யோசிக்க முடிஞ்சா அது பெரும்பாலும் நல்ல உண்மையான உணவு. ஓகே. ரெண்டாவது, பெரிய ஃபேக்டரியில செஞ்ச உணவை விட மனுஷங்க சமைச்ச சாப்பாட்டை விரும்புங்க. ஃபேக்டரி சாப்பாட்டுல உப்பு, சர்க்கரை, கொழுப்பெல்லாம் அதிகமா இருக்கலாம், சத்து கம்மியா இருக்கலாம். சரி, மூணாவது தான் இந்த பகுதியோட முக்கியமான கருத்து. உங்க தட்டுல முடிஞ்ச வரைக்கும் காய்கறி, கீரைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாவரங்களுக்கு அதிக இடம். ஆமா, நிறைய ஆய்வுகள் சொல்லுது, இந்த மாதிரி தாவர உணவு பழக்கம் இருந்தா நாள்பட்ட நோய்கள் வர்றது குறைதான். வண்ணங்களை உண்ணுங்கள், ஈட் யோர் கலர்ஸ்னு ஒரு விதி சொல்றாரு இல்லையா? அது முக்கியமா? ரொம்ப முக்கியம். வேற வேற கலர் காய்கறி, பழத்துல வேற வேற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இயற்கையான விஷயங்கள். தட்டு எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கோ அவ்வளோ நல்லது. அப்போ இறைச்சி அது சாப்பிடக்கூடாதா? அப்படி சொல்லல. இறைச்சியை சாப்பாட்டோட மெயின் அட்ராக்ஷனா பார்க்காம ஒரு சைட் டிஷ் மாதிரி இல்ல விசேஷ நாள்ல சாப்பிடுற மாதிரி வச்சுக்க சொல்றாரு. தட்டுல காய்கறி தான் அதிகமா இருக்கணும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்றாரு. நாம சாப்பிடுற மிருகம் என்ன சாப்பிட்டதுங்கிறது கூட முக்கியம்னு. ஆமா ஆமா, புல்மேஞ்சு வளர்ந்த பாஸ்டர்டு மாடு, கோழியோட இறைச்சி, பால், முட்டையில ஒமேகா 3 மாதிரி நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கும். வெறும் தானியத்தை மட்டும் சாப்பிட்டு வளர்ந்ததை விட இது பெட்டர். முடிஞ்சா அதையும் பார்க்கலாம். சரி, வேற என்ன சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு இந்த பகுதியில? காய்கறி வேக வச்ச தண்ணிய, முக்கியமா கீரை தண்ணிய வீணாக்காதீங்க. அதுல நிறைய சத்து இருக்கு. சூப்லயோ சாஸ்லயோ யூஸ் பண்ணலாம். மீன் சாப்பிடும்போது மத்தி, நெத்திலி மாதிரி சின்ன மீனா பார்த்து வாங்குங்க. பெரிய மீன்கள்ல பாதரசம், மர்க்யூரி மாதிரி சில கன உலோகங்கள் சேர வாய்ப்பு அதிகம். காட்டு உணவுகள், புளித்த உணவுகள் பத்தியும் சொல்றாரு இல்லையா? ஆமா, காட்டுல கிடைக்கிற செடிகள்ல சத்து அதிகமா இருக்கலாம். அப்புறம் தயிர், கிம்ச்சி மாதிரி புளிச்ச உணவுகள், அது நம்ம குடலுக்கு நல்லது. நல்ல பாக்டீரியா, B12 எல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்ல தகவல்கள். இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம். அதிகமாக வேண்டாம், நாட் டூ மச். இது நாம என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம்னு சொல்லுது. அளவோட ரசிச்சு சாப்பிடுறத பத்தி பேசுது. ஆமாங்க, இங்க தான் இந்த ஃபுட் கல்ச்சரோட முக்கியத்துவம் வருது. போலா பிரெஞ்சு முரண்பாடு பத்தி சொல்றாரு. பிரெஞ்சுக்காரங்க நிறைய கொழுப்பு சாப்பிட்டாலும் ஹார்ட் ப்ராப்ளம் கம்மியா இருக்குன்னு சொல்றது தானே? அதேதான். அதுக்கு காரணம் அவங்க கம்மியா சாப்பிடுறது, மெதுவா ரசிச்சு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறது, அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் தான்னு போலன் நினைக்கிறாரு. ஆனா ஒரு நாடு பழக்கம் எல்லாருக்கும் அப்படியே பொருந்துமா? இது முக்கியமான கேள்வி. போலன் பிரெஞ்சு, ஜப்பான், இட்டாலி, கிரீஸ் மாதிரி பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்ற சொல்றாரு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் அவங்க மரபணு, சூழல் எல்லாம் வேற இல்லையா? ஆமா. அதனால ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிறது எல்லா இடத்துலயும் அதே மாதிரி பலன் கொடுக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. அப்போ அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து நாம எதையும் கத்துக்க முடியாதா? அப்படி இல்ல, நிச்சயமா கத்துக்கலாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். போலனோட முக்கிய நோக்கமே அந்த பழைய பழக்கங்கள்ல இருக்கிற சந்தோஷத்தையும் அளவையும் நாம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறது தான். சரி, அப்போ அளவா சாப்பிடறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்கறாரு போலன். என்னென்ன அது? சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான விதிகள். முதல்ல ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சாலும் முக்கியமானது, கம்மியா சாப்பிடுங்க, ஈட் லெஸ். ரெண்டாவது, வயிறு ஒரு 80% நிறைஞ்ச மாதிரி தெரிஞ்சதும் நிறுத்திடுங்க. ஸ்டாப் ஈட்டிங் பிஃபோர் ஃபுல். ஜப்பான்ல ஹராஹச்சிபூன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆம், கேள்விப்பட்டிருக்கேன். வயிறு முட்டை சாப்பிட வேணாம், போதும்னு தோணும்போது நிறுத்திடணும். பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க, ஈட் ஒன்லி வென் ஹங்கிரின்னு சொல்றாரு. போர் அடிக்குதுனோ டென்ஷனா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. இதுக்கு ஒரு வேடிக்கையான டெஸ்ட் கூட சொல்றாரு. ஒரு ஆப்பிள் சாப்பிட உங்களுக்கு பசி இல்லனா உங்களுக்கு உண்மையிலே பசி இல்ல. ஹாஹா, நல்ல ஐடியா. அதாவது உடம்பு சொல்றத கேட்கணும். பே அட்டென்ஷன் டு பாடில சிக்னல்ஸ். தட்டுல எவ்வளோ இருக்குன்னு பாக்குறத விட வயிறு என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். மெதுவா சாப்பிடுறதும் இதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, நல்லா மென்னு ரசிச்சு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச சிக்னல் மூளைக்கு போக டைம் கிடைக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலே திருப்தி வந்துடும்.
சின்ன தட்டுல சாப்பிட்டா கூட கம்மியா சாப்பிடுவோம்னு சொல்வாங்களே. ஆமா, அதுவும் ஒரு உளவியல் டெக்னிக். முதல் கடியில விருந்திருக்கு, the banquet is in the first biteன்னு ஒரு விதியும் சொல்றாரு. அப்படின்னா அதாவது சாப்பாட்டோட முதல் சில வாயில கிடைக்கிற அந்த சந்தோஷம் போக போக குறையும். இத உணர்ந்தா நிறைய அள்ளி போட்டுக்க தோணாது. 2வது தடவை வாங்குறது தவிர்க்கணும்னு சொல்றாரு. அப்படி தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நிஜமாவே பசி இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் போக கவனமா சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்னு போலன் சொல்றாரு. டேபிள்ல உட்காந்து டிவி, ஃபோன், வேலைன்னு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சாப்பாட்டுல மட்டும் கவனம் வச்சு சாப்பிடணும். அப்போதான் எவ்ளோ சாப்பிடுறோம், என்ன சுவை எல்லாம் தெரியும். கரெக்ட். தனியா சாப்பிட்றத விட மத்தவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது கம்யூனிட்டி மீல்ஸ் நல்லதுன்னு சொல்றாரு. ஏன்? ஏன்னா அப்போ நாம இயல்பாவே கொஞ்சம் மெதுவா பேசி ரசிச்சு சாப்பிடுவோம். அளவு கட்டுப்படும், சாப்பாட வெறும் வயித்த நிரப்புற விஷயமா பார்க்காம ஒரு நல்ல நிகழ்வா மாத்தோம். கடைசியா அளவை விட தரம் முக்கியம். போலனோட ஒரு கோட் இருக்கு. டாக்டருக்கு காசு கொடுக்கறத விட மளிகை கடைக்காரருக்கு காசு கொடுக்கறது நல்லது. Better to pay the grocer than the doctor. ஆமா, நல்ல சாப்பாட்டுக்கு செலவு பண்றது ஒரு முதலீடு மாதிரி. அதேதான், அது அதிக திருப்தியையும் தரும். அதனால கம்மியா சாப்பிடவும் தோணும். இன்னும் சில டிப்ஸ் இருக்குல்ல, இந்த இனிப்பு, நுறுக்கு தீனி இதையெல்லாம் ட்ரீட் மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு. ட்ரீட்ஸ் அஸ் ட்ரீட்ஸ். ஆமா, தினமும் சாப்பிடாம எப்பவாச்சும் சாப்பிடணும். பொலனி இன்னொரு வேடிக்கையான விதி சொல்றாரு. ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னா நீங்களே வீட்ல செய்யுங்க. அது கஷ்டங்கிறதால அடிக்கடி சாப்பிட மாட்டோம். அதேதான். அப்புறம் தட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வெற்றி முடிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் மிஞ்சினாலும் பரவாயில்ல. இடுப்புக்கு போறதை விட வேஸ்ட் ஆகிறது நல்லது. பெட்டர் டு கோ டு வேஸ்ட் than டு வேஸ்ட். மிதமா இருக்க கத்து கொடுக்குது. முடிஞ்சா நீங்களே உங்க உணவை வளர்க்க முயற்சி பண்ணுங்க. Grow your own food. சின்னதா பால்கனில செடி வச்சா கூட அது உணவு மேல ஒரு நல்ல பிணைப்பு உருவாக்கும். ரொம்ப முக்கியமா சமைங்க. நீங்களே சமைச்சா என்ன போடுறீங்க, எவ்வளவு போடுறீங்கன்னு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமா, வீட்ல சமைக்கிறவங்க பொதுவா ஆரோக்கியமா சாப்பிடுறதா ஆய்வுகள் சொல்லுது. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கையில எடுக்க இது ஒரு வழி. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்த்தா மைக்கேல் போலோனோட உணவு விதிகள் இந்த குழப்பமான சாப்பாட்டு உலகத்துல ஒரு தெளிவான சிம்பிளான வழியை காட்டுது. இது ஒரு கஷ்டமான டயட் இல்ல. பாரம்பரியம், பொது அறிவு, கொஞ்சம் சயின்ஸ் இதிலேந்து எடுத்த நாமளே செய்யக்கூடிய வழிகாட்டுதல். மையமா என்ன சொல்றாருன்னா, உண்மையான உணவை சாப்பிடுங்க. அதுலயும் பெரும்பாலும் காய்கறி சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, அப்புறம் எப்படி சாப்பிடுறீங்கன்னு கவனிங்க. ஆமா, சாப்பாடு மேல நமக்கு ஒரு கண்ட்ரோலையும் அதை சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷத்தையும் திரும்ப கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். நீங்க சொன்ன மாதிரி இது கல்வெட்டுல செதுக்குன சட்டம் இல்ல, தனிப்பட்ட கொள்கைகள் தான். ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. இதுல இருக்கிறத பார்த்து நம்ம வாழ்க்கை முறை, உடம்பு, சூழலுக்கு எது பொருந்துதோ அதை நாவலே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆமா, நிறைய தகவல்ல மூழ்கி போகாம முக்கியமானதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நிச்சயமா. சரி, இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம பிரெஞ்சு, ஜப்பான் மாதிரி சில பாரம்பரிய உணவு முறைகளை பத்தி பேசணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாரம்பரியத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன பழக்கத்தை, அது மெதுவா சாப்பிடுறதா இருக்கலாம், இல்ல எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாப்பாட்டு வகையா கூட இருக்கலாம். இந்த வாரம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். நல்ல யோசனை. அது உங்க உணவு பழக்கத்துல, உணவு மேல இருக்கிறவங்க பார்வையில என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு கவனிச்சு பாருங்க. அது ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பா இருக்கலாம்.